ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்க சொன்னதே அமெரிக்கா தான் கூறிய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், ஆனா தன் நிலைப்பாட்டை தற்போது அமெரிக்கா மாற்றிக் கொண்டுள்ளதுன்னு விமர்சித்திருக்காரு. அரசுமுறை பயணமாக ரஷ்யா சென்றுள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம், பொருளாதாரம், அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் கலாச்சார ஒத்துழைப்பு ஆணையத்தின் 26வது அமர்வில் பங்கேற்றிருக்காரு. இதனைத் தொடர்ந்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினை ஜெய்சங்கர் சந்திச்சிருக்காரு. அப்போது உக்ரைன் ரஷ்யா போர் தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை புதின் சந்தித்து குறித்ததும், இருதரப்பு வர்த்தக, பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஆகியவை குறித்தும் விவாதிக்கப்பட்டிருக்கு. பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் ஜெய்சங்கர், வர்த்தகம் மற்றும் முதலீடுகள் மூலம் ரஷ்யாவுடன் எரிசக்தி ஒத்துழைப்பை கடைபிடிப்பது இந்தியாவுக்கு மிகவும் முக்கியம்னு அவர் கூறியிருக்காரு. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் அதிகம் வாங்குவது சீனா தான் என சுட்டிக்காட்டிய அவர், இயற்கை எரிவாயு ரஷ்யாவிடமிருந்து அதிகம் வாங்குவது ஐரோப்பிய யூனியன் தான் கூறியிருக்காரு. உலக எரிசக்தி சந்தையை நிலைப்படுத்த ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கலாம்னு சில ஆண்டுகளுக்கு முன் கூறிய அமெரிக்கா, தற்போது தன் நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டிருப்பது குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு ஜெய்சங்கர் கூறியிருக்காரு.